வணக்கம் நண்பர்களே. டெலிவரி செய்யும் பொருட்களுக்கு வரும் 19ஆம் தேதி முதல் ரூ. 2000 நோட்டுகளை வாடிக்கையாளர்கள் வாங்கினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அமேசான் நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பழைய 500 மற்றும் ரூ. 1000 நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்தபோது ரூ. 500 நோட்டுகள் மற்றும் ரூ. 2000 நோட்டுகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டன. தொடக்கத்தில் அந்த நோட்டுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக புழக்கத்தில் விடப்பட்டாலுமே பின்னர் அதனை அச்சிடுவதையும் புழக்கத்தில் விடுவதையும் ஆர்பிஐ குறைத்து கொண்டே இருந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த மே 19ஆம் தேதி அப்போது புழக்கத்தில் இருந்த ரூ. 2000 நோட்டுகளை திரும்ப பெறுவதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அதன்படி மக்கள் தங்களிடம் உள்ள ரூ. 2000 நோட்டுகளை வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகளில் டெபாசிட் செய்யவும், அதனை ரூ. 500 நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளவும் அப்படின்ற மாதிரி கால அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரூ. 2000 நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தபோது அமேசான் நிறுவனம் தங்களது வாடிக்கையாளர்களிடமிருந்து ரூ. 2000 நோட்டை பெற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருந்தது. ரிசர்வ் வங்கி அளித்த காலக்கெடு இன்னும் சில நாட்களே இருக்கும் பட்சத்தில் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருட்களுக்கு ரூ. 2000 நோட்டுகளை பெற்றுக்கொள்வதில்லை என்று அமேசான் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி நிலவரப்படி புழக்கத்தில் இருந்த 3.32 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள ரூ. 2000 நோட்டுகளை திரும்ப பெறப்பட்டிருப்பதாக ஆர்பிஐ அறிவித்திருந்தது. 87% நோட்டுகள் வங்கியில் வரவு வைக்கப்பட்டதாகவும் 13% நோட்டுகள் சில்லறையாக மாற்றிக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.